ஹாய் வியர்ஸ். இன்றைக்கி ஒரு பாஸ்டரோட செய்தியை நான் கேட்டேன். அந்த செய்தியில் என்னென்னா, வான மண்டலத்தில் போதா ப்ரேயரு போகும்போது பிசாசு என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரோட பிள்ளைங்களோட ஜெபத்தை கேட்க விட்டுட்டு வரும்போது தடுத்துடுறான்னா. மற்ற பிசாசுக்குரிய கிரியை செய்கிற, பிசாசுடைய காரியங்கள் செய்கிற ஜனங்களை விட்டுறான்னா, அவங்க வேண்டது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சிடறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பாஸ்டர் இப்படி சொல்கிறாருல்ல, அப்படி இருந்ததுன்னா ஆண்டவர் கிருபை காலம் கொடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையா? நான் சொல்கிறது கரெக்டு தானே? கிருபையின் காலம் கொடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தால் ஆண்டவர் அதை லைக் பண்ணி அவங்க கேட்டது என்னவோ ஆண்டவருக்கு பிடிச்சா கண்டிப்பாக செய்வார். புரியுதுங்களா? ஸோ தரமாட்டார், வானமண்டலத்தில் பிசாசுக்கு எல்லா வல்லமையும் இருக்குன்னா, நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? அப்போது அவன் ஆண்டவருக்கு நிகராக இன்னொரு உலகத்தை படைச்சு ஷேர் போட்டு உக்காந்துருப்பானே. பூமியிலேயே அவன் இருக்கிறான், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்கிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பு சகோதர சகோதரிகளை தேவன் இவன் ஜபத்தை தான் கேட்பார், அவன் ஜபத்தை தான் கேட்பார்ல. ஆண்டவர்கிட்ட உண்மையாக கண்ணீர் சிந்தி மனம் இறங்கி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா யார் ஜபத்தையும் கேட்பார். பிசாசு தடுக்கணும்னு நினச்சா அதை தடுக்க முடியாது. ஆனால் அதுதான் சொல்ல, இருதயத்தில் நொறுக்கு உண்டவர்களே நான் சமீபமாக இருக்கிறேன். ஏன் அந்த வார்த்தை சொல்லலாம்? அதனால் வானமண்டலத்தில் போனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க, மற்ற ஜனங்களுக்கு செய்ய மாட்டாங்க. மற்ற ஜனங்கன்னா என்ன, அரபிக்காடாக இருக்கிற கிறிஸ்துவர்களுக்கு செய்ய மாட்டாங்கன்றது தான் அந்த பாசோட பேச்சு. அதெல்லாம் கிடையாது. உண்மையாக ஆண்டவரை கூப்பிட்டா யாருக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குற வல்லவராக இருக்கும். புரியுங்களா? ஆமாம், ஆண்டவர் வார்த்தை இங்கேருந்து போகும்போதே, ஜபம் இங்கேருந்து போகும்போதே ஆண்டவர் பார்க்காம இல்லை, அங்கே போய் தான் தடை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பூமி எங்கும் அவருடைய கண்கள் சுற்றி இருக்குது. புரியுதுங்களா? அதனால் ஆண்டவருக்கு தெரியும் இவனுடைய ஜபம் எப்படி, இவனுடைய ஜபம் எப்படின்னு. உண்மையாக நம்ம ஜபிக்கும்போது அதோடைய பலனை ஆண்டவர் கொடுக்க தான் செய்வார். என்னுடைய கருத்து அதுதான். அப்படி பார்த்தா நான் என்றைக்கும் நிர்மூலமாக இருக்கணுமே. நான் போயிட்டே இருந்தேன், ஒரு வண்டி என்னை இடிச்சு காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை எத்தனையோ வந்தது. ஆனால் அந்த டைம்லாம் ஆண்டவர் என்னை கிருபையை காப்பாற்றினார். ஸோ ஒருவேளை சாத்தானுக்கு கூட அந்த ஜீவன் தேவைப்பட்டால் கூட வச்சுருப்பான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போகும்போது, விருப்பட்டாக போகும்போது எது வரைக்கும் அவன் போக முடியும்? ஆமாம், ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டுக்கு மீறி ஆண்டுக்கு காப்பாற்றுறேன்னா ஒரு கிருபை இருக்குல்ல, அது கிருபை தான் கிருபையின் காலம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது உங்களை போட்டு ரொம்ப குழப்பலைங்க. விஷயம் இதுதாங்க. கர்த்தர்கிட்ட உண்மையாக தாழ்மையாக இருந்த ஆண்டவரே என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்பார். ஆமாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. மீறி ஆண்டவர் கோபமுட்டுற மாதிரி காரியம் இருந்தால் பிசாசு அழிக்காமல் விட்டால் கூட ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது ஆண்டவர் கணக்கு கேட்டு அதுக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். இல்லைங்களா? ஸோ அது எப்படி நமக்கு தெரில. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு விதமாக கிருபை என்று அழிக்கிறாரு. ஸோ இவர் ஜபந்தான் போவோம், இவர் ஜபந்தான் போவோன்னு நம்ம பார்க்காம எதுவும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? Praise the Lord. Thank you, Jesus.